டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். களம் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. 5 ஆண்டு காலத்திலே தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழ்நாடு பெற்றிருக்கிற நன்மைகளை பொதுமக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் சென்றிருக்கிற இடமெல்லாம் கிடைக்கின்ற வரவேற்பை பொறுத்து நன்றாக எங்களுக்கு தெரிகிறது. எனவே இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சி எதுவுமே கிடையாது, வெறுப்பே கிடையாத ஒரு ஆட்சி. எனவே வெறுப்பில்லாத ஆட்சி வெற்றி பெறுவது உறுதி என்பது நாடறிந்த உண்மை. எனவே அந்த வகையிலேயும் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய சாதனைகளும் நிச்சயமான வெற்றியை எங்களுக்கு தரும். பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கிறோம்? எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள் எல்லாம் புஸ்வானங்கள், அது எல்லா மக்களுக்கும் தெரியும். தேர்தலுக்காக மக்கள்கிட்ட இன்றைக்கு அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள், சிறந்த நடிகர்கள். அந்த நடிகர்களுடைய நடிப்பு திறமைக்கு வாழ்த்துக்கள். அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்ததா? நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்ததா? என்ன கலைஞர் எப்போ இறந்தாரு? அதிமுக ஆட்சியில் தானங்க இறந்தாரு. அப்போ யாருங்க முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்போ அவருக்கு ஆளை தெரியல. ஆளை தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கி அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. இன்றைக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தனுக்கு ஞானோதயம் வந்தது போல இன்றைக்கு எடப்பாடிக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கிறது. தலைவர் கலைஞரை வீட்டுச் சிறையில் வைக்கக்கூடிய தைரியம் எந்த தமிழனுக்கும் கிடையாது, எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரனும் கிடையாது, எந்த எதிர்க்கட்சிக்காரனுக்கும் கிடையாது. சிறைகளை கண்டு அஞ்சாத சிங்கம் அந்த தலைவர் கலைஞர் என்பதை பாளையங்கோட்டை தனிச்சிறையிலே இருந்து இன்றைக்கு வெளியே வந்தவர் என்பது நாடறிந்த உண்மை. எனவே அவரை சிறையில் வைச்சாங்கன்னு சொல்கிறது போல் எடப்பாடி பழனிசாமியை போல ஆளத் தெரியாத ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆட்சி திறமை அற்றவர் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். எனவே அவர் கையில் தான் அன்றைக்கி போலீஸ் இலாக்கா எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தால் உடனே அன்றைக்கே பப்ளிசிட்டி பண்ணியிருக்கலாமே. நான் அத்தனை பேரும் போய் கலைஞரை பார்த்து வருகிறார்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்த்து வருகிறார்கள், டெல்லியிலேருந்து வருகிறவர்கள் பார்க்கிறார்கள். எல்லோரும் பார்க்கக்கூடிய தலைவராக கலைஞர் இருக்கிற பொழுது அவரை யார் வீட்டுச் சிறையில் வைக்க முடியும்? வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி தேர்தலுக்காக புழுகிற புழு. இதையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் அவரை பற்றி புரிந்து கொள்வார்கள். அவர் சொல்லுகிற பொய்யிலே இருந்தே அவர் ஆளுகிற தன்மையை இழந்து விட்டார். ஆட்சி அதிகாரம் அவரிடத்திலே போனால் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன செய்திகளைப் போல இன்றைக்கு செய்திகளை எல்லாம் அவர் பரப்புவார். மோடி, அமித்ஷா, அடுத்தடுத்து பாஜகவுடைய பல்வேறு மாநில முதலமைச்சர்கள்லாம் பிரச்சாரத்துக்கு சொல்கிறாங்க. அந்த பிரச்சாரங்களெல்லாம் எங்களாலே சுலபமாக எதிர்கொள்ள முடியும். அவங்க டெல்லியில் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கோம், தமிழ்நாடு எவ்வளவு ரூபா பணம் வரி கட்டியிருக்கு, அதுக்கு எவ்வளவு திருப்பி கொடுத்தோம்னு யாராவது சொல்ல முடியுமா? 1 ரூபா கொடுத்தா 29 பைசா திருப்பி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 2.25 ரூபா கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 1.25 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி பல மாநிலங்களுக்கு கொடுப்பதை விட அதிகம் கொடுத்து விட்டு நம்மிடமிருந்து 1 ரூபாயை வாங்கி கொண்டு 29 பைசா தந்து விட்டு இங்கே எந்த முகத்தோடு வருகிறார்கள் அவர்கள்? 50 பைசா தாங்கன்னு கேட்டால் அதையே தர வக்கில்லாதவர்கள் அவர்கள் என்ன இங்கே கிளிக்க போகிறாங்க தமிழ்நாட்டுக்காக? நிச்சயமாக அவர்களாலே தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பது தமிழ்நாடு அறிந்த உண்மை. 200க்கு மேலே ஜெயிப்போம். மக்கள் மத்தியில் உங்களுடைய ஆதரவு எப்படி சார் இருக்கு? மிக பிரமாதமான வரவேற்பு இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை செல்லுகிற இடங்களிலெல்லாம் நாங்களும் பார்க்கிறோம், நீங்களும் பார்க்கிறீர்கள். மக்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீது எங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. அந்த அரசு எங்களுக்கு பல்வேறு வகையிலும் உதவியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பணப்புழக்கம் அதிகரித்திருக்கிறது, அதனாலே பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. அந்த உண்மையை மட்டும் ஏன் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்ல மறுக்கின்றன என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இன்றைக்கு உயர்த்தி காண்பித்திருக்கிற அரசு தான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு. நாங்கள் யாரையுமே, எங்களுக்கு எல்லாருமே களத்தில் ஒன்று தான். ஆனால் நாங்கள் நம்பர் 1. அதுதான். நான் என்னுடைய இதில் அரசு சார்பில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து மாணவ மாணவிகளுடைய கல்விக்காக
ஆண்டுக்கு 25,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு மாணவனுக்கு நாங்கள் கொடுப்போம். 1 கோடி ரூபா எங்களுடைய கல்வி அறக்கட்டளையிலிருந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன். அதேபோல் கழகத் தோழர்கள், அதேபோல் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய திருமண உதவியாக 25,000 ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு 100லிருந்து 200 குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றேன். அதேபோல் முதியோர் இல்லம் கட்டித்தருவோம், மாணவியர் விடுதி கட்டித்தருவோம் போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் தந்திருக்கின்றேன். எங்களுடைய மருத்துவ ஆம்புலன்ஸ், அதாவது மருத்துவ சேகை இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்றது. இப்போ தேர்தலுக்காக நடத்தலை. அதில் ஒரு டாக்டர் 2 நர்ஸு போட்டு கிராமந்தோறும் வருஷத்தில் 365 நாளும் அவங்க போய் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான வைத்திய உதவிகளை செய்து தருவார்கள். தேவைப்படுகிற வைத்திய உதவிகளை இலவசமாக எங்களுடைய மருத்துவமனையில் யார் வந்தாலும் திருமயம் தொகுதி மக்களுக்கு செய்து கொடுப்போம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.